விருச்சிகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய வருஷமாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இருக்கும். எனக்கு ஹெல்த் நல்லா இல்லை, கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது, குடும்பத்தில் கடுமையான பிரச்சனைகள் இருக்குது, தலை குனிந்து விட்டோமோ என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே மீண்டும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவிற்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக உண்டுங்க. தற்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அவருடைய பார்வையிலேயும் போவார். இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தாயை பற்றிய கவலைகள், குடும்பத்தை பற்றிய கவலைகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய ராகு விருச்சிகராசிக்காரர்களுக்கு நான் 90% நன்மைகளை சொல்லுவேன். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போதும் உண்டு. உச்சகுரு உங்கள் லக்னத்தை, உங்கள் ராசியை பார்க்க போகிறார். விருச்சிகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய வருஷமாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இருக்கும். உண்மையிலேயே பெரிய நன்மைகள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உச்சனாகி 5வது பார்வையாக, முதல் பார்வையாக உங்கள் ராசியைத்தான் பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய கொடுப்பனையாக கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் குரு பகவான் ராசியை பார்த்தாரே ஆனால் அது மிகப்பெரிய நன்மையை வெற்றியாக முடிக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. அதிலெல்லாம் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. கடந்த காலத்தில் அது சரியில்லை, இது சரியில்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, எனக்கு ஹெல்த் நல்லா இல்லை, கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது, குடும்பத்தில் கடுமையான பிரச்சனைகள் இருக்குது, மன அழுத்தம், காதல் தோல்வி, ஆண் பெண் உறவுகளில் கஷ்ட நஷ்டங்கள், ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டாரு, இன்னொருத்தர் வாங்கின காசுக்கு நான் கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் இது கட்டிக்கிட்டு இருக்கேன், எதுவுமே அப்பாவியாக இருந்துட்டேன், ஏமாலியாக இருந்துட்டேன், ஒரு நல்லதுக்கு தான் நினச்சேன், நல்லதுக்கு தான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன், ஆனால் அது எல்லாமே என் தலையில் விடிஞ்சிருச்சுன்ட்டு கொஞ்சம் கஷ்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் தலை குனிந்து விட்டோமோ என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே மீண்டும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவிற்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக உண்டுங்க. ராசியை குருபாக்க போவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல உன்னதமான ஒன்று. இந்த வருஷத்தில் முழுக்க ஒரு 10 மாதம் உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தற்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அவருடைய பார்வையிலேயும் போவார். ஆக புத்திரர்களை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளையோட தொழில் நல்லா இல்லை, பிள்ளை வெளிநாட்டில் இருக்குது வரமாட்டேங்குது, அல்லது பிள்ளை மனசில் என்ன வச்சுருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது, அதை விட நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, இன்னும் ஒரு கல்யாண விஷயத்தில் அந்த ஒரு இக்கன்னா இருக்குது, இந்த ஒரு இக்கன்னா இருக்குது, தொழில் நல்லா இல்லை, பிள்ளைக்கே ஹெல்த் நல்லா இல்லை, அல்லது இவ்வளோ காசை தொலைச்சிருச்சு, அல்லது பிள்ளை மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது, பழக்க வழக்கங்கள் சரியா இல்லை, இந்த மாதிரியாக கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கவலைகளிலிருந்து வருட ஆரம்பத்தில் இருந்த ஒரு முதல் 2 மாதத்திலிருந்தே, ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்தே படிப்படியாக அந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை விட மேலே பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தாயை பற்றிய கவலைகள், குடும்பத்தை பற்றிய கவலைகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய ராகு அப்படியே டக்குன்னு 3ஆம் இடத்திற்கு டிசம்பர் மாதம் மாறுறாரு. 3ஆம் இடத்திற்கு ராகு மாறும்போது அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களுடைய லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள், போட்டிகள் விலகக்கூடிய தன்மைகள், மிக முக்கியமாக எதிரியும் நண்பனாகக்கூடிய தன்மை, கண் திருஷ்டி, பொறாமை, போட்டி, இதெல்லாமே அப்படியே நல்ல விதமாக விலகக்கூடிய மாறக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு நான் 90% நன்மைகளை சொல்லுவேன். ஆகவே பெரிய அளவில் கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க. பராபவ தமிழ் புத்தாண்டு 2026 அனைவருக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லோருக்குங்க. பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது, வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 22 நாட்களுக்கு 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய
மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தில் ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும். 13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடையப் போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதாக கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் 40 நாளில் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். ஐயா, 8ல் மறைஞ்சா குரு பகவான் ஏதாவது கெடுதல்களை செஞ்சுருவாரோன்னு பார்த்தா உங்கள் ராசிநாதன் அவர் உச்சத்தை அடைகிறார். நன்மைகளைத்தான் தருவார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவரை வேற குரு பகவான் வலிமையாக பார்ப்பார். அடுத்து 2ஆம் இடத்துல டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி ஏற்படுகிறது. அதில் ஏதாவது காசு பணம் வர்றதுல எதனா குறை வச்சிருவாரான்னு பார்த்தீங்கன்னா அவரையும் உச்சகுரு பார்க்க போகிறார். ஆக பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகு இருவருமே குருவோடு பார்வையில் இருந்து அதற்கப்புறம் கேது குருவோடு இணைஞ்சிருக்கின்ற இந்த தன்மை எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு பெரிய அமைப்புங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. நல்ல விதமான பெரிய அமைப்புனா என்னங்க? இதுவரைக்குமே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் பணம் இழந்தவங்க, கூட்டு தொழிலில் பணம் இழந்தவங்க, சமீபத்தில் ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் நஷ்டமாகவே போய்கிட்டு இருக்குங்க. தெரியாதனமாக அந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டேன். அதை விட முக்கியமாக ஃப்ரெண்டு சொன்னார், மாமன் சொன்னார், மச்சான் சொன்னார், அவரை நம்பித்தான் ஆரம்பித்தேன். எனக்கு அனுபவம் இல்லை. நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், உள்நாட்டில் ஆரம்பிச்சிட்டேன், அல்லது உள்நாட்டில் இருக்கிறேன், அங்கே ஆரம்பிச்சிட்டேன், இங்கே ஆரம்பிச்சிட்டேன். என்னால் தொழில் ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே பார்க்கவே போக முடியல, இங்கே மாட்டிக்கிட்டேன், அங்கே மாட்டிக்கிட்டேன்ட்டு கடந்த 2-3 வருடமாகவே தெரியாத தொழில் அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் பணத்தை இழந்தவர்களுக்கு இழந்த பணத்தை திருப்ப பெறக்கூடிய அமைப்பில் இந்த 8ஆம் இடத்தில் மாறக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாகவும் சனி ராகு இருவருமே குருவின் பார்வையில் வரப்போகின்ற காரணத்தினாலேயும் பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.